பாட்டுட்டு கைஸ், தலையை பாட்டுட்டு கைஸ். இப்போ நம்ம ஓடணும், வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படலாம் மாட்டேன். இந்த கிழவிக்கு திருப்பி ஒன்று கொடுப்பேன் பாருங்க கைஸ். கைஸ் இந்த கிழவி நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. 1 2 3 4. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஐஎம் கேட் அப்படிங்கிற ஒரு கேண்டாக போடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கண் முழிச்சிட்டோம். நம்ம இவன் தான் கேங் லீடு தான். நம்ம தான் நியூவாக ஒரு கேட்டை ஜாயின் பண்ணியிருக்கோமா கேங்கில் அப்படி சொல்கிறான். ஓகே வாங்க போவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டாஸ்க்லாம் வந்துருக்கு. இந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அவன் என்ன சொன்னான்னா, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை சுற்றி பாருன்னு சொன்னான். அதுதான் ஆடு கிடையாது. கிச்சன் இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. பாட்டுட்டு கைஸ், தலையை பாட்டுட்டு கைஸ். இப்போ நம்ம ஓடணும், வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படலாம் மாட்டேன். இந்த கிழவிக்கு திருப்பி ஒன்று கொடுப்பேன் பாருங்க கைஸ். கைஸ் இந்த கிழவி நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. என்னடா இல்லைங்க, இந்த கிளையோட முழிச்சு போட தள்ளுறோம். கிளையை சும்மா விடக்கூடாது கைஸ். நம்ம வந்துட்டோம் கைஸ். இந்த வீட்டை ஃபஸ்ட் நம்ம சுற்றி பார்க்கல, அவங்க சுற்றி பார்ப்போம். பாருங்க, இல்லை 2 மாடி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் இருக்குது, 2 மாடி வரைக்கும். நம்மளால் இது மேலாம் ஏற முடியுது, நல்ல விஷயம். கீழே மட்டும் விழுந்துடாதடா. இந்த போன சாபம் என்னன்னு தெரியாது. இன்னும் ஃபஸ்ட் டாஸ்க் முடிஞ்சா சும்மா ஓகே ரேட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அப்புறமா வருவோம். வீட்டை ஃபஸ்ட் நம்ம சுற்றி வாங்கலாம். அவன் தானே அதான் சொன்னான். நெக்ஸ்ட்டு இதை வேறு கண்டுபிடிக்குமா? வாங்க உங்கள் பாருங்க, மேலே பிங்க் கலரில் இருக்குது. என்னென்னு போய் பார்ப்போங்க. பார்த்தீங்களா சார்? பார்க்கலையா? பார்த்துருந்தீங்கன்னா விட்டுருவேன். சில பார்க்காம தான் இருப்பீங்க. இல்லைங்க, நான் மேலே போய் காட்டுறேன். இந்த உச்சியிலனா நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த நகை மட்டும் இல்லைன்னா நம்ம சப்பை ஆனால் ஏறிக்க முடியாது. நகை இருக்குனால அசல்ட்டாக நானும் ஏறிட்டுருக்கேன். இங்கே அடைச்சை இதுதானே. வெயிட் பண்ணு இதை காட்டுது. புக் எடுத்து 4ல் பண்ணுமா? அது டாஸ்க்கு நடக்குங்க கேஸ். அப்போ பார்த்துறேன். அங்கே போய் போட்டுருவோம். ஃபஸ்ட் ஒரு புக் ஒரு புக் போட்டாச்சா? இது பார்ப்போம். போட்டாச்சு கைஸ். இதே மாதிரி 5 புக்கு இந்த ஃப்ளோரில் போடணுமா? ஃப்ளோர்னால் இதுதான் நம்மளோட பார்த்தீங்களா? ஓகே, இதில் இருக்கிற ஒன்று தூக்கி போடும். 2வது 3வது 3 தூக்கி போட்டேன் கைஸ். 2 4வது 5வது போட்டு முடிச்சுருவோம். போகிறா ஒரு சைடு கைஸ். என்னோட போடுற கீழே அவ்வளோதான் முடிச்சாச்சு கேஸ். ஒரு டாஸ்க்கை முடிப்போம். என்ன தான் தராதுன்னு பார்ப்போம். நான் கேள்விப்பட்டேன் இந்த கேமில் சீக்ரெட்லாம் இருக்கான். சீக்ரெட்ஸ் பாருங்கள், உள்ள மீன்லாம் இருக்குது. அதை வேணால் எடுக்கணும். எப்படி எடுக்குன்னு தான் கேஸ் தெரில. இந்த மேலே வந்து எடுத்துடலாம். மேலே வா வர மாட்டேங்குது. இல்லைங்க, ரிவெஞ்ச் பண்ணோன்னா இல்லைங்க வாட்டியே ஒரு ரிவெஞ்ச் பண்ண போகிறேன்னா ரிவெஞ்ச் பண்ணியாச்சு கேஸ். நம்ம 7 மைண்ட் ஓடிட்டுருக்கோம். நான் அங்கேயும் ஒன்று பார்த்தேன் கேஸ். இந்த மெயின் பொருள் அது வந்துச்சு. என்னோடய பொருள்டா. இந்த கத்தி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த கடவுள் இதே பூந்தா. ஏம்மா என்ன
கூட்டம் பாருங்க கிழவுக்கு கிழவே எல்லாம் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் மிஷின் என்னென்னா இது மோலில் விட்றாமா இவன் எங்கே இருப்பான். சரி கிளவி இந்த கிளவி வேறு இதுங்க செஞ்சு தாரமாக கட்டுது ரிமோட்டா. இங்கே கிளவி வருது பக்கத்தில் இருந்து ஓடுற கைப்புள்ள. இது மாடியில் ஏறிப்போம். வயசானது என்ன மாடி மேலே ஏறி வராதுன்னு நம்பிக்கை வருது. வரல நம்ம நடந்திருக்கும். நம்ம சேனலில் வந்து பேபி நெல்லோ கேம் ப்ளே போட்டிருக்கோம் பார்ட் 1. அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க, செம்மையாக இருக்கும். ஓகே வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பாரு யார் அது நம்ம அது வேலையை பாருங்க எப்படி ஒன்றால ஸ்ட்ராங் படியாக இருக்குமோ. இந்த ரிமோட்டில் ஏதோ காட்டுச்சு அதை போய் பார்ப்போம் கைஸ். அங்கே இது வேறு ஜம்ப் பண்ண முடியல கைஸ். இந்த போட்டு என்ன கமிச்சு கூடாத ஒன்றுமே ஆகலை. கூடு ஆன் பண்ணிட்டோம். வருது ரிமோட் டாஸ்க்கு முடிச்சிச்சு. டான்ஸ் சேலஞ்ச். ஓகே கேஸ் நம்ம இருக்கிற எல்லா சேனலும் முடிச்சாச்சா. ஹாய் கட்டுது கேஸ் இந்த கிழவி. இன்னும் இந்த ஒரே ஒரு சேனல் மாதிரி தான் இருக்குது. எங்கே கட்டுது இதுவா சேடு கட்டுது கேஸ். இந்த கடைசி மிஷின் நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இங்கே பாருங்க இந்த கத்தி சொல்லிட்டோம் நிற்கிதுன்னு சொல்லி வாங்க முடியல இதை வச்சு கைஸ். நம்ம பாட்டிக்கு சமைச்சு கொடுக்கணும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ணும். பெரிய விஷயம் சாப்பிட முடியுது நம்மளால். சாப்பிட முடியல கைஸ். இல்லைங்க நம்ம கொஞ்சம் சமையல் பண்ணுவோம். இது எப்படி திறக்கிறது? ஹேண்டில் உள்ள ஒன்றும் இல்லை. எப்போ அது இருக்குது கீழே ஒன்று பார்த்துங்க கேஸுங்க. ஃப்ரிட்ஜுன்னு போட்டிருக்கு. பார்ப்போங்க ஃப்ரிட்ஜுக்கு திறக்குமா என்ன ஒன்றாவலே இதை போட தோணுச்சே. ஓஹோ அதில் ஃப்ரிட்ஜுன்னு போட்டிருக்கு. இதான் ஃப்ரிட்ஜு போல். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி இங்கே போட்டுருவோம். எடுத்து போட்டுருவோம். எல்லா காயும் போடுங்க. இப்போ நம்ம சாலட் பண்ண போகிறோம் அதான் நினைக்கிறேன். எல்லா கையும் எடுத்து போட்டுட்ருக்கோம். இஷ்டம் இருக்குது வெள்ளையரிக்கான்னு நினைக்கிறேன். வெட்டி பார்ப்போம். என் பாக்ஸ் இருந்துச்சு தூக்கி பாருங்கட்டு. பாட்டிக்கே தெரியாமல் போட்டிருக்கேன். ஏறா எடுத்தாச்சு. ஜம்பு என்ன ஹைட்டு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஹைட்டாக என்ன கண்டென்ட் இல்லையா கைஸ். ஜஸ்ட் இந்த அடுப்பில் வெயிட் பண்ணு. இப்போ அந்த அடுப்பு அங்கே வச்சுருவேன். இப்போ என்ன பண்ணுறது? என்னது என்னது இப்படி போகும். அடுப்பு ஆன் ஆயிடுச்சு கைஸ். ஆனால் இந்த கேமில் அடுப்பு இல்லைன்னு நினச்சேன் கைஸ். இருக்கு சொல்லுவேன் இப்படி போடுவாங்க. கரெக்ட் ஒரு போடு தாய் போடுறா இருப்பாது கைஸ். போட்ட சரியாக இருக்கும். போடு கொஞ்சம் சூடாக விடுது. நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொண்டு வந்துடும். இன்றைக்கி வேறு ஃப்ளோவாக இருக்குது. வாங்க போவோம். வெட்ட ஜம்ப் பண்ணி வேண்டாம். சரி இதெல்லாம் வெட்ட முடியுமா என்ன? வெட்ட முடியல வேஸ். அடுப்பு இருக்காங்க கண்டிப்பாக ஃப்ரை பண்ண முடியும். அப்போ இது சம்மந்தம் அடுப்பு கொண்டு போகிறாங்க. கத்தி ஆமாம் வெட்ட கைஸ். வெட்டல பாட்டு அடிக்கிறது கத்தி யூஸ் ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன் தேடி போகுமா? வாங்க. ஸ்நாக்ஸ் எடுக்க முடியல இதுதான் ஒரே பிரச்சனை. வாங்க இது போடு ப்ரெட்டு ஜம்பு ஒரு போடுவோம். இந்த ப்ரெட்டு 2 பெட்டு போடுவோம். காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வரலாம். ஓகே 2 ப்ரெட்டு
நம்மளுக்கு 2 பெட்டு போகும். குட்டி பூனைக்கு எதுக்கு இவ்வளோ பெட்டு, இவ்வளோ தண்டி பெட்டு கேட்பீங்க? எதுக்காக எவ்வளோ பெட்டு மேலே இருக்கான்னு பார்க்க வந்துடுங்க. திறக்க முடியல, கையில் எடுக்கணும், கீழே ஒன்று வச்சு ஒன்றுமே இல்லை. எல்லாம் இதே பாஸ், இல்லை எல்லாம் இதுதான் பாஸ். தொட்டு தொட்டு பார்ப்போங்க. இல்லை இல்லை இதே பாஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏய் சாவலை, அதான் இந்த கேட்டு இந்த பாட்டு எடுத்தால் மட்டும் தான் சாவுது. மற்றபடி எனக்கு அழிவே இல்லைடா. ஆஹா அந்த மாதிரி தான். ஏன்னா ஜம்ப் பண்ணுங்க போகலாம் பார்த்தேன், ஜம்ப் பண்ண முடியல. ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். சின்னதாக தெரியுது என்னதுன்னு தெரியல, அதுக்கு பார்க்கறதுக்காக வந்துருக்கோம். ஓட்டியா இப்போ ஒரு ஜம்பு வந்தாச்சு. பொருள் வெயிட் 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 இஸ் மீன் தானே? மீனே தான் எறாத மீன் எதுக்கூட ஃப்ரை போட்டு சாப்பிடுமா? வாங்க இந்த பயமாக இருக்கிலோ வந்து செத்துருவானு. இங்கே பாருங்க சாசேஜ். நான் இப்படி தான் பார்க்குறேன் உடனே. வா மீன் எனக்கு போடு. ஃப்ரை ஆகாத ஆகக்கூடாது. ஃப்ரை ஆச்சுன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணும். காலை பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரை மிளகா ஒரு சில்லி போதும் கைஸ், ரொம்ப உரைக்கும். ஓகே மீனுக்காங்க கைஸ். வெயிட் 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 என்னது பார்த்தீங்களா? அது எனக்கு தேவையில்லை. ஐயோ உடச்சிட்டேன். பாட்டி வரல, அவங்க டீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, டீ ஓடுது. ஓகே நம்மளுக்கு தேவையான 2 சாசேஜ். ஓகே 2 சாசேஜ் எடுத்தாச்சோ. நெக்ஸ்ட் வாங்க போவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? சமைக்கணும். பாட்டியே வரத ஓடி சாசேஜ் எடுத்து ஓராடி. செத்துக்கூடாது. நம்ம வேறு இன்க்ரீடியன்ஸாக நிறைய எடுத்து வச்சுருக்கோம். ஹாய் தலைவி ஓடங்கடி நம்மளை ஏறிவோம். சாசேஜ் கீழே போட்டுங்க. அடி கிளவி ஒன்றும் இல்லை. அந்த சத்தமான கிளவி கேட்க மாட்டேது, காது கேட்காது கிளவி. வரவே இல்லை. போய் பார்ப்போம். சவுண்டு கேட்குது. நம்ம எவ்வளோ நாள் தான் இருக்குது, போய் பார்ப்போம் என்ன பண்ணிட்டு போகுது. கிளவி அவன் டீ பார்க்க ஆரம்பிச்சு டீ ஓடுது. வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா? போய் பார்ப்போம். தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு ப்ரெட்டை போட்டு பார்ப்போம். குக்காவது எனக்கு இங்கிலீஷ் மேலே தெரியுது. இது இப்படி இருக்குது பார்ப்போம். குக்காவது பச்சை கலர் வந்தோன்னு எடுத்தோம்னா தெரில. எப்போ எடுக்கணும் பார்ப்போம். எப்போ எடுக்கலாமா அப்போ எடுத்துருவோம். நல்ல சேஜ் வரும்போது எடுத்துடுவோம். பச்சை கலர் வந்துச்சு. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சாசேஜ் ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஓகே ஒரு சாசேஜ் போட்டாச்சு, இன்னொரு சாசேஜும் போட்டாச்சு. ஓகே ஒரு சாசேஜ் குக் ஆச்சு கைஸ், எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சாசேஜ் குக் ஆகிடுச்சு. ரொம்ப குக் ஆகிடுச்சு, மீடியமாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகே போட்டுருவோம். பேன் தானிட்டு போகிற பாடு இருக்கே பாடு. அம்மா என்ன போட்டுட்டு போகணும் கைஸ். கிட்ட ஒரு நிமிஷம் அவ்வளோ போட்டாச்சு கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி போடுவோம் கைஸ். தக்காளி போடுவோம் போட்டாச்சு. பாட்டிக்கு வந்து ஊட்டுது முடியும். பச்சை கலர் வந்து விடுங்க. மாமே பச்சை வரக்கூட கறியை போயிடுச்சு. அடுத்த போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம். அப்புறம் யார் பண்ணாமல் இருக்கா பண்ணும். உருளைக்கிழங்கு சொல்லலாம் வெட்டும் போது இன்னும் நல்லா இருக்கும். பார்ப்போம் இல்லை வேகட்டும். அது கறிக்கரெல்லாம் இருக்கும். இருக்கும் நாமளும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது கைஸ். கொஞ்சம் வேறு பச்சை வந்துச்சு எடுத்துருவோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி.
உங்களுக்கு யாருனாலும் நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த பார்சல் நம்ம அனுப்பிடுவோம். சரிங்களா? நான் தமிழ்க்கிறத அப்படியே பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். அதுக்கு நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மா ஒரு 2 பட்டன் அனுப்பினா போதும். லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு வரேங்கப்பா. சேனல் காட்ட மாட்டேங்குது. இது ஃப்ரை பண்ண முடியாதோ? ஓகே போட்டுருவோம். ஃப்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிச்சா ஒன்றா போய்ட்டு இருக்கு. போடுங்க நெக்ஸ்ட்டுங்கிற எனக்கு தயாராக வச்சுருக்கோம் கைஸ். போடுவோம். என்ன ஆகிடுது டைம் ஆகுது கைஸ். ஓகே மீன் தான் சில்லி கைஸ். அதாவது ஒன்று குக்கா யாராவது குக்கா வந்தது யார் குக்கா விடுது குக்காச்சு. மொத்தத்தில் முக்கால்வாசி தான் கைஸ் நம்ம குக் பண்ணிட்டோம். இந்த மீனை தவிர குக் பண்ணணும். மீனை மட்டும் குக் பண்ணிட்டோம், அவ்வளோத்தான் நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடும். மீன் காலி பண்ணுது போட்டு வந்து ஆட மாட்டேங்குது. ஃப்ரை ஆகிட்டு இருக்குதோ. ஃப்ரை ஆகட்டும். எடுத்துடலாம் பச்சை கலர் வந்துச்சு. நல்ல வேலை கருகல். அதான் மெயின் விஷயம். இப்போ நம்ம பிளேட் எடுத்து சர்வீஸ் பண்ணலாம். போட்டுட்டு இந்த பிளேட்டுமே கீழே இருக்கும்போது உடஞ்சிருமா என்ன? வடையில் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு 2 பெட்டு. இந்த ப்ரெட்டை ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட். அங்கே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னமோ எடுத்து தாராளமாக சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது இதை போடுறது நல்லா இல்லை. இதை போட்டு இந்த பிளேட் எடுக்கணும். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் போடலாம். வச்சாச்சு பிளேட்டை. நெக்ஸ்ட்டு வந்து சாலட். என்ன கீழே போகுது. ஓகே மேலே நம்ம வெட்டி வச்சுருந்தோம்னா இந்த இடத்துக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லாம் பேக் போட்டு வழியில் உருளைக்கிழங்கு ஃப்ரை போயிட்டு வா. இப்போ நம்ம இதுக்கு இன்னும் சாசேஜ் வச்சிடும். சாசேஜ் வச்சாலும் போயிடுது கைஸ். ஐயோ போவாத. ஓகே இந்த பிளேனில் தலைகீழ ஐயோ எல்லாம் தலைகீழே இருக்குது கைஸ். அதனால நிற்க மாட்டேங்குது எதுவுமே சரியா. என்ன பண்ணுறது? இப்போ நம்ம இந்த கடைசி மிஷினை போய் கம்மி பண்ணுவோம் வாங்க. கடைசி மிஷினுங்கன்னா நெட்டு கேட்குது. இதை பாருங்க, இதுதான் கைஸ் கடைசி மிஷின். கைஸ் நான் பாட்டு பாட்டேன், நான் வரல. நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் இது மட்டுமே வச்சு தனியார் வீடியோ போடுறேன். நம்ம பாட்டு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.